சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார் தவிக தலைவர் விஜய் அவர்கள். இன்று மதியம் இந்த சூழலில் 1 மணிக்கு ஒரு புதிய கட்சி என்டிஏவில் சேரப்போகிறது என செய்திகள் கசியவிடப்படுகிறது. ரெண்டும் சேர்ந்து நடக்குதா, என்டிஏவில் சேரக்கூடிய அந்த ஒரு கட்சி இது விஜய் தானா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. விஜயை 2 நாட்கள் வைத்து விசாரிக்கிற அளவுக்கு என்ன இருக்கிறது, அவரை சார்ஜ் ஷீட்டில் சேர்ப்பாங்களா அப்படின்னு ஒரு பக்கம். விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் இது எப்படி போகும், வரலனா எப்படி போகும், இந்த 2 நாள் விசாரணை கழித்து அடுத்த நாள் செந்தில் பாலாஜி போறாரே, அதற்கு பிறகு என்ன நடக்கும், இதெல்லாம் பல்வேறு விதமான விவாதங்களாக மாறி இருக்கக்கூடிய சூழலில் அண்ணாமலை விஜய்க்கு ஆதரவாக விஜய் நாங்கள் எங்கெங்க மிரட்டினோம், விஜயே மிரட்டினு சொல்லலை, உங்களுக்கு என்ன என்பதை போல ஒரு பலே விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். டெல்லி, சிபிஐ, விஜய், என்டிஏ என்ன நடக்கிறது விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. டெல்லியில் விசாரணை போய்கொண்டிருக்கிறது விஜய் மீது. இது உண்மையிலே என்டிஏ கூட்டணிக்குள்ளால் கொண்டு வர்றதுக்கான ஒரு அழுத்தம் தானா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழும்பியிருக்கு. இதில் புதிய ஒரு கட்சி என்டிஏ கூட்டணிக்குள்ளால் வரப்போகிறது அப்படிங்கிறத பேசி கொண்டிருக்கிறாங்க. என்ன நடக்கு உண்மையில், என்டிஏனுடைய பின்னணி, விஜயனுடைய பின்னணி, சிபிஐ இதெல்லாம் சேர்த்து விஜய் அவர்களை சுற்றி தான் கடந்த 3 நாட்களாக அரசியல் பேசுபொருள். ஒரே ஒரு வார்த்தை ட்வீட்டில் இல்லைன்னு அவர் போட்டுட்டாருன்னா முடிஞ்சு போயிருக்கும், இல்லை ஆமான்னு போட்டாலும் முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் இதை அவர் தொடர்கிறார் அப்படின்னா விஜயின் மீது ஒரு அழுத்தம் போடப்படுகிறது பாஜக தரப்பில். அதாவது அவங்க நேரடியாக கூட்டணி வேணும், சிபிஐ ஆஃபீஸர் போய் கேட்க போகிறது இல்லை, வேறு விதமான விஷயங்கள் பேசப்படுங்கிறது தான் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தது. சிபிஐ விசாரணைக்கு பிறகு கட்சி மாறியவர்கள், முந்தின நாள் சிபிஐ விசாரணைக்கு முந்தின நாள் போய் பிஜேபியில் இணைந்தவர்கள் எல்லாம் நம்ம இப்போ கூட பார்த்தோம். சமீபத்தில் ஒடிஷாவை சேர்ந்த ஒரு பிஜேடி முன்னாள் எம்பி, அவருக்கு நாளை சிபிஐ விசாரணை இருக்கிறது ஊழல் வழக்கு, முந்தின நாள் பிஜேபியில் சேர்ந்துட்டு அவர் நல்லா செட்டில் ஆகிட்டார். 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. சேர்ந்துட்டு அந்த அறிக்கையை கொடுத்துருவாங்க, நாங்கள் சேர்ந்துட்டோம்னு சொல்லி சிபிஐக்கு ஒரு காப்பியை கொடுத்துருவாங்க, ஓடிக்கிட்டு இருக்கா. இப்போ விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கப்படுது. எதுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படின்னா, அது விஜய்க்கும் கொடுக்குறவங்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் மட்டும்தான் தெரியும். இப்போ ஏன்னா பல தியரிகளில் போடுறாங்க. ஒன்று, விஜயை கூப்பிட்டு தம்பி கூட்டணியில் சேர்ந்துருங்க, நம்ம பார்த்துக்கலாம், ரைட்டா, நிம்மல் இங்கே சேர்றான்னு சொல்ல போகிறாங்களா, இல்லைனா நிம்மல் நம்மளே திட்டுறான், பிஜேபியை திட்டுற போது டிஎம்கே வாங்குற மைனாரிட்டி ஓட்டு பிரியுது, அப்போ நிம்மல் பாதி எடுத்தால் டிஎம்கேக்கு முழுசாக போகாத நம்மள் ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை நிம்மல் அரசியலை விட்டே போய் திரும்ப படமே நடிக்கிறான் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா, இதில் என்ன பேச போகிறாங்க, அதாவது எதற்காக இந்த நெருக்கடி, இந்த அழுத்தம்ங்கிறது தான் கேள்வி. ஏற்கனவே ஒரு படப்பெட்டி கையில் வச்சுருக்காங்க, தம்பி நீ சொல்கிறத பொறுத்து தான் இந்த படப்பெட்டி வெளியே வரும், கையோட நீங்களே கூட வாங்கிட்டு போயிருங்க அப்படின்ற லெவலுக்கு அது தயாராக இருக்குது ஒரு பக்கம். இந்த சூழலில் அதாவது இந்த நெருக்கடி எப்படி எப்படி கூடுது பாருங்க. இன்றைக்கு மாலை எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தேர்தல் தேதி அறிவிப்பதற்காக பார்த்து கொண்டிருப்பார்கள். எப்போ வருது, என்ன டைமு, நம்ம கட்சியில் அடுத்து என்ன பண்ணணும்னு. இவர் சிபிஐ விசாரணையை முடிச்சாதான் அந்த வேலையை பார்க்கலாமா இல்லையா, இவர் சொல்லுவார்ல, ஒரு நல்ல சீட்டாக எடுக்க சொல்லு தம்பி, துபாய்க்கே போகலாமா, இல்லை மறுபடியும் இந்த ஊர்லேயே ஓரஞ்சாரமாக இருந்து ஒரு குழப்ப பார்க்கலாமாங்கிற மாதிரி நம்ம அதை சீரியஸாக அது நகைச்சுவையாக சொல்கிறோம். பட் அது எவ்வளோ சீரியஸ்ங்கிறது விஜய் அவர்களுக்கு தான் புரிஞ்சிருக்கும். ஒரு கட்சி தலைவராக இருந்து பல விஷயங்களை கொண்டு வருதுங்கிறது, அரசியல்னா என்னன்னு அவருக்கு இப்போ தான் அரிச்சுவடி தொடங்கி இருக்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, அதனுடைய அடிப்படையில் தான் அந்த 50 பேரோட நிற்கு, இந்த வேட்பாளர் பட்டியல் இருக்குல்ல, நேர்காணல், அதோட நிற்கு அடுத்த முடிவு வந்த பிறகுதான் கூடுதலான நபர்களை நேர்காணல். ஏன்னா வேட்பாளர் நேர்காணல்னா தான் அந்த செய்தியை கசிய விட்டாங்களே தவிர முதற்கட்ட வேட்பாளர் நேர்காணல்ல அவங்க வெளியிடல. நீங்க அந்த செய்தியில் பயன்படுகிற வார்த்தைகள் இருந்தே நமக்கு தெரியும்ல. விஜய் வேட்பாளர்களோட நேர்காணல் ஒரு பட்டியல் 60 பேர் வரைக்கும் தயாரிக்கப்பட்டுன்னா இவங்க எவ்வளவு பேர் நீங்க ஃபார்ம் விநியோகம் பண்ணீங்க, நீங்க தான் ஏரியாவே டிராஃபிக் ஜாம் ஆகிற அளவுக்குன்னா மற்ற எல்லாரோட அதிக நாள்ல நீங்க நேர்காணல் நடத்தணும். நீங்கள் அதாவது இந்த 60 பேரும் ஒரே தொகுதியை சேர்ந்தவங்களா இல்லை வேறு வேறு தொகுதியாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. இது எதையுமே பதில் சொல்லாமல் போயிருந்த சூழலில் தான் இந்த விவகாரம். இன்றைக்கு விஜய் உள்ளே போகிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக பிரேக்கிங் கசிய விடப்படுகிறது. இன்று மதியம் 1 மணிக்கு ஒரு முக்கிய கட்சி, மேலும் ஒரு கட்சி, அது முக்கிய கட்சியா இல்லை என்னங்கிறது சேர்ந்த பிறகு தான் தெரியும், என்டிஏ கூட்டணியில் சேருவது உறுதி அப்படின்னு பிரேக்கிங் உடைக்கிறாங்க, செய்தியை போட்டுட்டே இருக்கிறாங்க. ஆமாம், இப்போ இதில் என்னன்னா இது எல்லாமும் யார் கசி விடுறா, அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குங்கிற ஒரு ஆங்கிளும் இருக்குது. யார் அந்த முக்கிய கட்சியாக இருக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை கொண்டு போய், அதாவது அந்த சில மணி நேரங்களுக்காச்சும் அது விஜய் தானோன்னு ஒரு எண்ணத்தை
கொண்டு வருவதற்காக இந்த நேரத்தில் இறக்கப்படுகிறதாங்கிறது இருக்கு. யாரா இருக்கும்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சென்னையில் தான் அவர் இருக்கிறார். இன்றைக்கு சாணக்கியாவினுடைய ஆண்டு விழாவில் அவரும் கலந்துக்கிட்டு அவர் பேசியிருக்கிறாரு. பாண்டிய அவர்கள் ரேபிட் ஃபயர் கொஸ்டின் கேட்க அவர் அதுக்கு பதில் சொல்லன்னு அது ஒரு இப்போ இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே தான் இருக்கார். அதாவது இப்போ கேள்வி, என்டிஏல யார் வேணாலும் சேரட்டும், சேர்றவங்க டெல்லியில இருந்து அதை அறிவிப்பாங்களா தமிழ்நாட்டில் அறிவிப்பாங்களான்னு எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன மாதிரியான கேமை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ சேராமல் இருக்கிறதுன்னு பார்த்தா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இருக்கிறாரு. அவர் இப்போ வரைக்கும் முடிவு பண்ணலை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறவர்கள், அமைச்சரவையில் இடம் கொடுக்கிறவர்கள், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் சேர வாய்ப்பு இருக்கலாமா அப்படிங்கிறது. விஜய் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் விஜய் தான் இப்போ ஒரு விவாதம் வரணுன்றதுக்காக தான் ஒரு கட்சின்னு இதை கிளப்பி விட்டுருக்குறாங்க. விஜய் உடனடியாக அப்படிங்கிறது அறிவிப்பு வராமல் போக தான் வாய்ப்பு கூட. இந்த 2 நாள் சிபிஐ விசாரணை முடித்து யோசிக்க டைம் எடுத்து, அதாவது அமித்ஷாவோ இல்லை பாஜகவோ நேரடியெல்லாம் நீங்கள் வாங்கன்னு சிபிஐ அதிகாரி கேட்கலனாலும் அவங்களா ஒரு முடிவு எடுத்தால் அந்த விசாரணை அப்படியே மட்டு பண்ணோம்னா ஒன்றும் இல்லை. அந்த அதிகாரியை டிரான்ஸ்ஃபர் நாளைக்கு போட்டு விட்டு அவர் போய் சேர்ந்துட்டாருன்னா அவங்க நேரடியாக அந்த வழக்கில் இவரை குற்றவாளியாக அதை போட்டு அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அந்த யார்ப்பா விசாரணை அதிகாரி, அவருக்கு ப்ரமோஷனோட டிரான்ஸ்ஃபர் போட்டு அவர் ஜம்மு காஷ்மீருக்கு அனுப்பிவிட்டுன்னு அனுப்பிச்சு விட்டா முடிஞ்சு போச்சு. இல்லை ஏற்கனவே விஜய்கிட்ட மற்ற நபர்கள் பேசுகிறாங்கல்ல. இப்போ ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் பேசினார், கோவாலேருந்து பேசினாருன்னு எல்லாம் சொல்லப்படுகிறது, பவன் கல்யாண் பேசினார். இந்த நபர்கள் அதுக்கான விஷயங்களை பேசிக்குவாங்க. நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், நம்ம இங்கே ஊன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு. நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்ட்டு சிவாஜியில் ரஜினி சார் ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. ரஜினி சார்ட்டையும் உரண்டை எடுத்து வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஊன்னு மட்டும் சொல்லுங்கள் தம்பி, மற்றதை நம்ம பார்த்துக்குறோங்கிற இடத்துக்கு தான் பாஜக தயாரிக்கானா. நேற்றைக்கு இரவும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை திரும்ப மறுக்கிறார். இல்லை அவர் ஆனால் ஒரு வார்த்தை அவருடைய அரசியல் மதிநுட்பத்தில் அவர் பயன்படுத்துகிறாரு. அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை அவர்களோடு நடத்தவில்லைன்ட்டார். பிஜேபி நடத்தலன்னு அவர் சொல்லலை, இல்லை என்டிஏ நடத்தலன்னு அவர் சொல்லலை. நிலைமை அவர் கையை மீறி போய்விட்டதுன்னு ஒரு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அதை சொல்கிறாரான்னு தெரியல. இல்லை இதில் உள்ளபடியே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இவ்வளோ கொடியெல்லாம் அசைச்சு கூப்பிட்டோம், வரல. இப்போ இது பண்ணுறாரு. அது வேற துணை முதல்வர் பதவி வேணும், 2.5 வருஷம் எனக்கு 2.5 வருஷம் உங்களுக்கு, இப்படிங்கிற கதையெல்லாம் போடப்படுது. இது ரசிக்க மாட்டாங்கல்ல. ஒரு சீனியர் கட்சி, ஒரு சீனியர் தலைவர் இதெல்லாம் ரசிக்க மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் எங்களுக்கு அதிமுகவுக்கு என்ன முக்கியத்துவமோ அதே முக்கியத்துவம் தாவேக்காவுக்கு தரணும்னா எப்படி ஒத்துக்கொள்வாங்க? அதனுடைய வெளிப்பாடாக கூட நம்ம அதை பார்க்கலாம். அவர் நேற்றைக்கும் ரங்கராஜ் பாண்டே தான் கேள்வி எழுப்புறாரு, தாவேக்கா என்டிஏ கூட்டணிக்கு வருகிறதா? நீங்கள் ஊடகமும் பத்திரிகையும் தான் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், எங்கள் கூட்டணி ஏற்கனவே பலமாக இருக்குது, நாங்கள் திமுகவை வீழ்த்துவோம், அதிமுக யாரோடும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, இவ்வளோதான் பதில். ஸோ இப்போ என்னன்னா எடப்பாடி பழனிசாமி எடுப்பது தான் இறுதி முடிவுன்னு அமித்ஷாவோ மோடியோ ஒத்துக்கிட்டாங்கன்னா இதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் அவங்க கூடுதலாக புள்ளியை வச்சுக்கிட்டே இருக்காங்களேங்கிறது தான் சிக்கல். இப்போ ஒருவேளை சசிகலா அம்மா வர வாய்ப்பு இருக்கா என்டிஏக்கு? இல்லை அந்த கட்சி யாராக இருக்கும் எனக்கு உள்ளபடியே இல்லைன்னா விஜய் கூட இருந்த ஒரு கூட்டணி கட்சி கிளம்பி போய் யார் நம்ம ஜாமுமாக்கா, அவங்க ஜாமுமாக்கா திமுக கிட்ட போன மாதிரி தாமுலிக்கா ஒரு வேளை கிளம்பி இங்கே வர போதா? விஜய் இப்போ நம்ம விஜய் கூட கூட்டணி வச்சு விஜய் போய் என்டிஏல சேர்றதுக்கு நம்மளே போய் என்டிஏல அவருக்கு முன்னாடி போய் சேர்ந்துரும்னு ஒரு வேளை அவங்களா, இல்லை பண்ருட்டி ராமச்சந்திரன் எதுவும் கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்களா? இதெல்லாம் தனித்தனி ஒற்றை நபர்கள் தான். ஒற்றை நபர்கள் இப்போ அவங்க கட்சியை பதிவு பண்ணியிருக்காங்க சார். நீங்கள் எப்படி அப்படி ஒற்றை நபர் ஒற்றை நபராக கூட இன்னும் நீங்கள் கட்சி பதிவு பண்ணுறதுக்கே பொறுப்பாளர்கள் ஒரு 5 பேர் 8 பேர் நம்ம போடணும். உறுப்பினர்கள்ல சிலர் யாருக்கு தெரியும்? நீங்கள் சங்கத்துக்கே அவங்க ஆதார் கார்டை மட்டும் வாங்கி வச்சு இணைச்சி அவங்க பேர் லோன் எடுக்கிற மாதிரி கட்சியெல்லாம் பதிவு பண்ணிங்கன்னா சிக்கலாயிரும். அது யாராக வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. யார் வந்தாலும் பலம் தான் அப்படிங்கிற வகையில் நகர்த்துறாங்க. அது நமக்கு 1 மணிக்கு அது முடிஞ்ச அந்த பிரேக்கிங்கிறது தெரிஞ்சிடும். இதில் ஒரு விஷயம் வச்சு இப்போதைக்கு ஆஸ்வாசமாக இருப்பதற்கான ஒரு காரணம், அவர் இன்றைக்கும் விட்னஸ் சம்மனாகத்தான் இந்த வழக்கில் சாட்சி அந்த சம்மனில் தான் மேலும் உங்களிடம் விஷயங்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. இதில் ப்ரொசீஜரலாக பார்த்தா விஜய் கடந்த முறை 3 நாட்கள் அவரிடம் விசாரணை எடுக்கப்பட்டது. முதல்ல போயிட்டு 2 நாள், அதுக்கப்புறம் பொங்கல் லீவு வராரு, பொங்கல்லாம் சாப்பிட்டு திரும்ப போயிட்டு அங்கே 1 நாளில் இருந்தது. அந்த 1 நாள் முடியும் போது போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. இதற்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து அதிகாரிகள் அழைக்கப்பட்டார்கள். அதே நாளிலும் போனாங்க செகண்ட் டைமு. அதுக்கப்புறமும் அதிகாரிகள்கிட்ட விசாரணை நடந்துச்சு. ஸோ இதில் அதிகாரிகள் சொன்னதிலும் விஜய் சொன்னதிலும் என்ன மாறுபாடான விஷயங்கள் இருக்கிறது, முரண்பாடுகளை பட்டியலிட்டுட்டு விஜய் தரப்பில் வச்ச குற்றச்சாட்டுகள் அதுக்கான ஆதாரங்கள் இருந்தால் அதில் அடிஷ்னல் எவிடன்ஸ் தான் எதன் அடிப்படையில் சொல்கிறீங்கிறது தொடர்பான
ஆவணங்களை கொண்டு வர சொல்லியிருக்காங்கங்கிற தகவல் இருக்குது. அதிகாரிகள் முரண்பாடாக சொன்னாங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் என்ன இப்போ பதில் சொல்கிறீங்க? இப்படியான குற்றச்சாட்டு அதிகாரிகள் வைக்கிறாங்க. இதுக்கு உங்கள் தரப்பு பதில் என்னன்னு இந்த விளக்கம் கேட்குறதுங்கிறதும், விஜய் தரப்பு ஏதோ ஒரு வகையில் அந்த கான்ஸ்பிரசி ஆங்கிளில் செந்தில் பாலாஜியையும் கொண்டு போய் சேர்த்ததன் விளைவாக அவரின் மீதான குற்றச்சாட்டு தொடர்பாக அவர்கிட்ட விளக்கம் கேட்கறது அப்படிங்கிற அளவில் தான் அது வந்து நின்று இருக்கிறது. ப்ரொசீஜரலாக இவ்வளோ தான் போகும். இதில் பாருங்கள், உச்சநீதிமன்றம் ஒரு குழுவை அவர்களாகவே அமைத்து ஓய்வு பெற்ற நீதிபதியெலாம் போட்ட பிறகுனா அதிகபட்சம் 3 மாதத்தில் போட்டுருவாங்கன்னு பார்த்தா அதாச்சும் 5 மாதம் ஆச்சு. நம்ம நீங்கள் இந்த ப்ரிலிமினரி இதை முடிச்சு நீங்கள் அடுத்து ஒன்று எஃப்ஐஆரை எக்ஸ்டெண்ட் பண்ணி புதிய குற்றவாளிகளை சேர்க்க போகிறீங்களா, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அக்யூஸ்டை, இல்லை நேரடியாக சார்ஜ் ஃப்ரேமிங்கு போக போகிறீங்களா? இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு ஸ்டெப்பு கூட லீகலாக நகரில் கோர்ட்டை நோக்கி ஒரு ஹியரிங்கை நோக்கி கூட அது போகலைங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது ரொம்ப சரியான ஒரு இடத்துல வந்து கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த கடைசி பாலில் வந்து சிக்ஸர் அடிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை, அப்படி ஒரு நெருக்கடி தான் வந்து விஜய்க்கு உருவாகி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. இல்லை, அதுதான் கடைசி பாலில் நீங்கள் சிக்ஸர் அடிக்கிறீங்களா இல்லை கொஞ்சம் பின்னாடி போய் அடிக்கலான்னு பேட்டை கொண்டு போய் ஸ்டம்பில் அடித்து ஹிட் அவுட் ஆகிறீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவர் அம்பையர்கிட்ட இருக்க விசிலையே பார்த்துட்டு பாலை விட்டுறக்கூடாதுங்கிறது தான் முக்கியமானது. அம்பையரும் இப்போ விசிலை தான் பார்த்துக்கல. ஸோ இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததனுடைய விளைவு தான் இது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அதாவது பல நேரங்களில் நீங்கள் அது விஜய்க்கு பொருந்தாது. ஏதாவது ஒரு வழக்கு போடுறாங்க அப்படின்னா, என்னுடைய அரசியலை முடக்க சதி குற்றச்சாட்டு அப்படின்னு அரசியல் கட்சி தலைவர்கள் அறிக்கை விடுவாங்க. நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலோ இல்லை இங்கே அசோக் கெல்லாட்டோ கவிதா கேசியாரோ இவங்கெல்லாம் அந்த இதை பண்ணுவாங்க. இப்போ விஜய் என்ன அரசியலை முடக்க சதின்னு என்ன சொல்ல முடியும்? நீங்கள் எங்கே அரசியல் பண்ணாதான் அதை முடக்கிறதுக்கு சதி பண்ண டெய்லி நீங்கள் என்னமோ ஒரு நாளைக்கு 4 தொகுதின்னு சுற்றுப்பயணம் போய் அங்கே மக்களை சந்தித்து மதியம் 2 வழக்குகளை திமுக எதிராக போடுறதுக்காக ஏற்பாடுகளை பார்த்துட்டு கவர்னரை சந்தித்து இந்த இதில் இந்த குற்றச்சாட்டுன்னு அறிவித்து மக்கள் போராட்டத்துக்கு போய் கலந்துக்கிட்டு பெட்ரோல் பங்க்ல நிற்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு எங்கேயோ இறங்கி போகிற மாதிரியும் இல்லை. உங்களை என்ன முடக்கிறது? நீங்களே பிரேக்ல தானே முடக்கிறதுனால தானே அவர் வரல, வீட்டை விட்டு முடக்கி வீட்டிலே வச்சிருக்காங்க. இல்லைங்க, 2024 நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க. 24 பிப்ரவரியில் கட்சி ஆரம்பிச்சதே ட்விட்டரில் அறிக்கையில் தான் போட்டிங்க. அதில் இருந்து உங்களை உள்ளேயே முடக்கி வச்சுருக்காங்களா? எஸ்ஓபி இப்போ தானே வந்துச்சு. எஸ்ஓபி வர்றதுக்கு காரணமே உங்கள் கூட்டத்துக்கு வந்து 41 பேர் உயிரிழந்தது தானேங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் எலெக்ஷனுக்கு கட்சி அறிவிச்சுட்டு அடுத்த 6 மாதத்துக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு யாருக்கும் நாங்கள் ஆதரவு அளிக்கவில்லைன்னு வீட்டில் நீங்கள் பாட்டுக்கு போய் அமைதியாகிட்டீங்க. போய் ஃப்ரீசருக்குள்ளே போட்ட ஐஸ் கட்டி மாதிரி உள்ளே இருந்துவிட்டு அப்புறம் வெளியில் வந்து முடக்கிட்டாங்க. முடக்கிறதுனால வரலையா? இதெல்லாம் நம்ம பாப்பையா வச்சு பட்டிமன்றமாக நடத்த முடியும். திமுக முடக்குவதால் விஜய் வெளியில் வரவில்லையா, இல்லை வெளியில் வராதவர் வந்துவிடக்கூடாது என திமுக முடக்குகிறதா இல்லாமல் பேச முடியும். இதில் விஜய்க்கான நெருக்கடி நாங்கள் கொடுக்குறோம்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலை கொந்தளிச்சிருக்காப்புல. இதே வசனத்தை நாளைக்கு விஜயை கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை அவர் பாஜகங்கிற பேரையே சொல்லாதனுடைய காரணம் ஒருவேளை நாளைக்கு போகணும்னா வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி தான் எங்கேயும் பெருசாக விமர்சிக்கலையோங்கிற கேள்வியும் நமக்கு வருது. அவர் இப்போ வரைக்கும் ஜனநாயகனை நிப்பாட்டுவது தமிழ் மக்களுக்கு எதிரான செயல்னு ராகுல் காந்தி போட்ட பதிவுக்கு இப்போ வரைக்கும் அவர் நன்றி சொல்லலை. உங்களுடைய கன்சர்னுக்கு நன்றி இல்லது அது நான் உள்ளபடியே இந்த நேரத்தில் ரொம்ப தேவையானதாக இருக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டிருக்கலாம். உலகமே பேசிட்டு இருக்கு, உலகம் முழுக்க பேசினா அண்ணாமலை கேட்டார் பாருங்க நேத்திக்கு, அப்படிக்கு கொந்தளிச்சுட்டாப்புல அண்ணாமலை பிரஸ் மீட்ல. மிரட்டுற கட்சின்னு நீங்க பாஜகவை பார்த்து சொல்றீங்களா? அது எப்படி பாஜகவை பார்த்து எப்படி நீங்க சொல்ல முடியும்? என்னன்னு இது சிபிஐ விசாரணை கேட்டதே தாவேக்கா, நாங்களா கேட்டோம், நாங்க கூப்பிட்டோமா, சிபிஐ தான் பண்ணணும்னு மோடிஜி அறிக்கை கொடுத்தாரா? இல்லை. ஆக்சுவலாக சமீபத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் அவர் ஒரு கலந்துரையாடல் பத்திரிகையாளர் கூட கலந்துரையாடல் நடத்தினாங்க. அதில் கேட்கும்போது அவர் பேசி ஒரு வீடியோ நல்லா வைரலாக போச்சு. நான் விஜய் அருண்ராஜ்கிட்ட பேச்சுவார்த்தையில் இருந்திருக்காங்க போல இருக்கு, சும்மா கேஷுவலாக கான்வர்சேஷனில். அருண்ராஜ் சொல்லிக்கார், நாங்கள் வந்து சிபிஐ இது கோர்ட்டு தமிழ்நாடு போலீஸ் வேண்டாம் அப்படிங்கிறோம் அப்படின்னதும், தமிழ்நாடை விட வேறு ஸ்டேட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா அது சிக்கலாகுமே, டெல்லி போலீஸுக்கு மாதிரி லெவலுக்கு இல்லை எஸ்ஐடி போல் ஏதாவது கேட்கலான் இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, டெல்லிக்கு நீங்களாக போகாதீங்க, அது சிக்கலுங்க, சொன்னால் கேளுங்க, அது சரியானதாக இருக்காது, கோர்ட்டில் அப்படி ஒரு ப்ரேயரை நீங்கள் பாட்டு சிபிஐன்னு வச்சா டெல்லிக்கு போகிற இது வரும் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சார், நாங்கள் எஸ்ஐடி தான் கேட்குறோம், எஸ்ஐடி தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வச்சு விசாரிக்கும், அப்போ தான் அது திமுகவுக்கு எதிரான அரசியலுக்கும் நமக்கு பயன்படுன்ற மாதிரிலாம் அவர் பேசினார்.
டெல்லிக்கு போகாதீங்கன்னு தலையா அடுத்தும் கேட்காம இப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சிபிஐயும் அவங்களா கேட்டதான் மாட்டிக்கிட்டாங்கன்னு அவர் பேசியிருந்தாரு. ஏன்னா அவருடைய அனுபவம் பேசுது. ரெட்டைலைக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு இவரை கைது பண்ணி கொண்டு போய் திகார சரியில் அங்கே ரிமாண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரெட்டைலைக்கு இவர் வந்து லஞ்சம் கொடுக்க போனாராம், ரெட்டைலையை முடக்க. சரி, யார்கிட்ட கொடுத்தா முடக்குவாங்க? தேர்தல் ஆணையம். அதாவது இப்போ லஞ்சம் கொடுக்க இவர் போறாருன்னு பிடிச்சிங்கன்னா லஞ்சம் வாங்குறதுக்கு வந்தவன் யாருன்னு இருக்குல்ல, இப்போ வரைக்கும் அந்த வழக்கில் யாருன்னு தெரியாது. இதுக்கு ஏற்பாடு பண்ணவர்னு ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் புரோக்கர் ஒருத்தர், புரோக்கருங்கிறது ஒரு மீடியேட்டர், பொலிட்டிக்கலி பவர் சென்டர்ஸாக சில வேலையில் பார்ப்பாங்கல்ல, அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வேறு கைது பண்ணி அப்படியும் சிறைக்குள்ளே வச்சாங்க. ஆனால் யாருக்கு இவங்க லஞ்சம் கொடுத்தாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரில. கடைசியில் அவர் ரெட்டையிலையும் எதிர்பார்க்கல, அவர் குக்கரை கொண்டு வந்து எலெக்ஷனையும் சேர்ந்துச்சு, திரும்ப ரெட்டையிலோட கூட்டணி சமைச்சு குக்கர் நல்லா விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு வேலைக்கு விசில் அடிச்சுட்டு அது பாட்டுக்கு ஜாலியாக இருக்குது. நான் தலையாக அடிச்சுக்கிட்டேன், டெல்லிக்கு போகாதீங்கன்னு கேட்டால் அதில் இப்போ அவங்களா போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு அது ஒரு ஜாலியாக ஒரு பாசிங் கமெண்ட்டாக கொடுத்துருப்பாப்புல. இப்போ அந்த மாதிரி அண்ணாமலை சொல்கிறார், சிபிஐ விசாரணை நாங்களாக கொடுத்தோம், அவங்களா கேட்டாங்க, அது எப்படி பழி வாங்கலாகும்? ஜனநாயகன் படத்தை நாங்கள் தான் நிப்பாட்டிட்டோம். விஜய் எங்கன்னா பேசியிருக்காரா? நீங்களா எப்படி சொல்லுவீங்க? அடுத்து சொல்றாரு, அவங்களுக்கு இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. விஜய் வாயிலிருந்து பாஜக தான் முடக்குகிறதுன்னு சொன்னா நான் பதில் சொல்லுவேன். படத்தில் நடித்த நடிகரோ தயாரிப்பாளரோ பாஜக குற்றம் சாட்டுனா நாங்கள் பதில் சொல்லலாம். யாருமே எங்கேயுமே சொல்லலை. சென்சாருக்கும் தயாரிப்பாளருக்கும் ஏதோ பிரச்சனை, அவங்க எங்களை சொல்லாதப்ப நான் இதில் எனக்கு கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு அண்ணாமலை தோசையை வேற மாதிரி திருப்பிட்டாப்ல. ஏற்கனவே திமுக தான் சதி செய்து அப்படின்னு சொல்லி பேசினாங்க ஒரு சிலர். அப்போ அது எப்படின்னு தெரியல. திமுகவும் பாஜகவும் இணைந்து ஆதவர்ஜுனா ஒரு இடத்துல, ஏதாவது இந்த படம் வந்தா யாருக்கு நஷ்டம்னு நீங்க பாருங்க. இவங்க திமுக தான் பயந்து போய் பாஜக கிட்ட சொல்லி அப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் விஜயோட அப்பா கூட பேசினாரு, அவரும் பேசிட்டாரு. ஆமா, அவரும் பேசினாரு. ரோட்ல போறவங்க எல்லாம் பேசுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த படம் யார் முடக்கிறா உங்களுக்கு தெரியாதா? ரோட்ல போறவங்க எல்லாம் பேசுறாங்க, யார் முடக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க தான் முடக்கிறாங்க. கோர்ட்டில் போய் கரெக்டாக பேசணுங்க. ரோட்டில் நம்ம 1000 பேசலாம். இப்போ நம்மளுமே ஊடகங்களை பேசுகிறோங்கிறத தாண்டி அது இந்த நீதிமன்றத்தில் நிற்கிறதாக இருக்கணும். வழக்கில் போய் அவர் ஒரு மனுதாரரை சேசி அவர்கள் போய் சொல்லியிருந்திருக்கலாம். அந்த பொலிட்டிக்கல் விஷயத்தெல்லாம் தட்டிட்டு நீங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாஜகன்னு சொல்கிறது திமுக தான் பாஜக முடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கே தவிர ஓனாய் அழுகுதுன்னு ஆடு அழுகுதான் அப்படின்ற மாதிரி திமுக குற்றச்சாட்டுக்கு நாங்கள் பதிலளிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவர் சென்சார், நீதிமன்றம், விஜய் விவகாரம், ஜனநாயகன் படம், தாவேகா மாவட்ட செயலாளர் கூட்டம், இதெல்லாம் என்ன குழப்பம்னு நீங்கள் விஜய்கிட்ட தான் கேட்கணும், என்ன கேட்காதீங்க அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்லிட்டாப்ல. இது மாவட்ட செயலாளர் கூட்டமே விஜய்கிட்ட தான் கேட்கணும். அதுவும் தான் மாவட்ட செயலாளர், அது ஒரு நாடகம். மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கே விஜயே வராம தான் எல்லா கூட்டமும் நடக்கணும். உங்களுக்கு தெரியும் விஜய் இல்லைன்னா இவரே போய் கூட்டம் போட்டுட்டு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு நானே வந்து சரண்டர் ஆயிறேன் அப்படின்னு சொல்றாரா? சொல்லாம அப்படி ஒரு தியரி இருக்குது. என்னென்னா பாஜக தரப்புலேருந்து இது வரைக்கும் அவங்க பேசலை, நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க இது வரைக்கும் சொல்லலை. வெளியில் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளிப்படையாக பேசியதாக அவர்களுடைய எந்த வாயிலேருந்தும் வரல. பாருங்கள், நயினார் நாகேந்திரன் பேசலை, அண்ணாமலை பேசலை, இங்கே இருக்கக்கூடிய எந்த தலைவர்களும் பேசலை, நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம். அவள் இல்லை நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயே வாண்டடா போய் வண்டியில் ஏறுறாரா? ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்கப்படுகிறது. இந்த சிக்னலுக்கு ரயில் கரெக்டாக வருதா என்ன ஏதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ரயில்வே தண்டவாளம் பனையூரிலிருந்து டெல்லி வரை போயிருக்கிறது. ஐ திங்க் அது சிபிஐனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் லோதி ரோட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே வரைக்கும் தண்டவாளம் போயிருக்கு. உள்ளே போயிருக்கிறார், முடிச்சுட்டு வருவாங்க. இன்றைக்கே முடிஞ்சுதா இல்லை ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போதா? மாலை விஜய் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டார், பட் நிர்மல்குமாரோ இல்லை ஆதவோ யாராவது கொடுக்க வாய்ப்பு இருந்தால் சில விஷயங்கள் நமக்கு தெரியும். மேற்கொண்டு இது எப்படி பயணிக்கிறது, அரசியலாக எப்படி இருக்கிறது, விஜய் முடிச்சுட்டு வெளில வர்றதுக்குள்ளே எலெக்ஷனோட இது வரப்போதா, 1 மணிக்கு சேர்கிற கட்சி யார், எல்லாத்தையும் நம்ம விரிவாக அடுத்தடுத்த காணொலியில் பேசலாம்.